சமூக துரோகிகளுக்கெல்லாம் இந்த தங்கமல திருடனின் எச்சரிக்கை. பாட்டாளி மக்களின் வாழ்க்கையோடு விளையாடினா, பெண்களின் கற்ப சூறையாடினா நான் விதிக்கிற தண்டனை மரண தண்டனை. என் கட்டளை உங்க முதலாளிங்க கிட்ட போய் சொல்லுங்க. வாங்க. தங்கமல திருடா, சரணடைஞ்சிடு. எதுக்கு சரணடையணும்? அரசாங்கத்தை எதிர்த்து சில காரியங்களிலே ஈடுபட்டதற்காக. எங்க இருக்கு அரசாங்கம்? உண்மையான சமூக துரோகிகளை விட்டு வச்சிருக்கு இந்த அரசாங்கம். நீ இப்படி பேசுறது சட்டப்படி குற்றம். இது என்னுடைய நாடுன்னு மார்தட்டி சவால் விட்ட சத்ரபதி சிவாஜிய அந்த காலத்து அரசாங்கம் என்ன செஞ்சது? தனக்கென ஒரு படையை உருவாக்குற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ வெள்ளக்கார அரசாங்கத்தால என்ன செய்ய முடிஞ்சது? மக்கள் ஆட்சியை நீ அவமதிக்கிற. எங்க இருக்கு மக்களாட்சி? இந்த மக்கள் அவங்க நிலத்துல விவசாயம் செய்ய முடியாதபடி இரும்பு வேட்டி கள்ளச்சாராயம் காய்ச்சறதுதான் மக்களாட்சியா? முகமூடி திருடனான நீ மக்களாட்சி பத்தி பேசுறியா? கொலைகாரனான நீ மக்களாட்சி பத்தி பேசுறியா? சரணடைய விட்டால் சுட்டு தள்ளிடுவேன். முடியாது. எங்க தெய்வம் சரணடைய முடியாது. எங்களை வாழ வைக்கிற தெய்வம் உங்க துப்பாக்கிகளுக்கு பலியாக முடியாது. டேய் வாங்கடா எல்லாரும். நிறுத்துங்க. ஸ்டாப். என்ன பிடிக்கிறதுக்காக இந்த ஏழை மக்களை துன்புறுத்த வேண்டாம். நான் சரணடைஞ்சிடுறேன். என் மேல அன்பும் பாசமும் இருந்தா கொஞ்சம் அமைதியா இருங்க. போமா. இத்தனை நாளா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஏமாத்தி நம்ம எல்லாம் கதிகலங்க வச்ச அந்த தங்கமல திருடன் கைகளுக்கு விலங்கு போடு. ஆமாமா, உடனே போய் அவன் முகமுடியை எடு. அவன் முகத்தை பாக்குறதுக்காக நாங்க துடியா துடிக்கிறோம்.